என்ன கல்யாணம் பண்ணி தந்தாங்க மூத்தவளை தந்துட்டு நான் கால் வச்சேன். 7 பசுமாடு இருந்து நான் கல்யாணம் பண்ணும்போது 1 மாசத்துக்குள்ள 7 பசுமாடும் போயிட்டு வித்துட்டாங்க. சூழ்நிலை பெரிய வைக்கல் போற அதுவும் போயிட்டு 1 மாசத்துக்கு நான் கல்யாணம் முடிஞ்சு நான் அந்த மாமியார் வீட்டில் கால் வச்சு 1 மாசத்துக்குள்ள ஏகதேசம் 1 2 3 மாசம் 90 நாள் ஆகுதுக்குள்ளால எங்க மாமியார் முத்தம் துளிக்கிறதுக்கு சாணி எடுக்க பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. 7 பசுமாடு வச்சவங்க 90 நாளைக்குள்ள நல்ல மருமகன் கால் வச்சு ஜாலி முடிச்சிட்டு, மருமகமாரே நீங்க கால் வச்சு உங்க மாமியார் வீடு எப்படி இருக்கு? நான் கால் வச்சு எங்க மாமியார் வீட்டுல இல்ல. பசுமாடு கல்யாணம் முடிஞ்ச உடனே காலையில சொல்லுவாங்க, எங்க அம்மா 8 மணிக்கு தான் பால் தருவாங்க, 8 மணிக்கு தான் சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்டு கொண்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு 8 மணிக்கு தான் டீ கிடைக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே. சுமத்தணும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு காலையில் 6 மணிக்கே டீ கிடைச்சி. காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு முன்னுக்கே ஒரு பாக்கெட் பால் வாங்கி போட்டுருவாங்க. பால் கொடுத்த மாடு ஏலம் போச்சு. குடும்ப தரித்திரத்தில் வந்துட்டு நான் கால் வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 6 பிள்ளைகள் இறந்தது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பினோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஞானசரான எண்ணெய் கெடுத்துமா கர்த்தர் உயர்த்தினார். நாம் மனைவியும் சந்தோஷத்தில் அவ இருக்கா. உடனாள் ஞானசரன் எடுத்தோடனே, அம்மா நான் இன்னைக்கு அங்கே வீட்டுக்கு வருவேன் அம்மா அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு லேண்ட்லைன் உள்ள காலத்தில் ஃபோன் பண்ணான். சரி வாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோத்திரம். அது சொல்லிட்டு நகை கலத்திட்டு வந்தா உன்னை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகை போட்டிருந்தான். இருக்கட்டும், நம்ம ஞானசனம் எடுத்துட்டு போனோம் பாருங்க. போன உடனே அந்த எங்க மாமியார் வீடு முழுதும் கூட்டமா இருக்கு. என்னன்னே தெரியல. நான் நினைச்சேன் கிளவி போயிட்டாலோ, பயந்துட்டு கிட்ட போறோம். என் மாமியார் சொல்றாங்க, எங்க மருமகனும் என் மகளும் வராங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க வாங்கன்னு ஊரையே கூட்டி வச்சிருக்க வயசு. பாருங்க, அன்னைக்கு கால் வச்சோம் ரட்சிக்கப்பட்டு. இன்னைக்கு 300 கோடிக்கு என் மாமியார் வீடு சொந்தக்காரங்க. எத்தனை கோடிக்கு சொல்லுங்க? இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஊட்டி, திருச்சி, மணக்குடி, சிட்டிபுரம், என்ஜோ காலனி, இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த இஎஸ் மணி ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர் வந்த பிறகு ஆரம்பிச்சு கை தொட்டு செபித்து ஆரம்பிச்சு கொடுத்த அந்த இடம் இன்னைக்கு இத்தனை கோடிக்கு உதவியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.